உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். ஹாய். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க லக்ஷ்மி ஒபேராயோட கணவன் ரிஷி ஒபேராய் தானே? நான் தான். ஆமா, நான் ரிஷி தான். நீ இங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்ற? நான் அது நான் வந்து சாரி சார், இன்னும் நான் மேடம் கிட்ட அதை பத்தி சொல்லல. மேடம், நீங்க ஒரு Dress செலக்ட் பண்ணீங்க இல்லையா? அது சார். நான் மேடம்க்கு புரிய வைக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. என்னாச்சு? நான் செலக்ட் பண்ண Dress எதுக்கு உனக்கு வேணும்? இத நீ எனக்காக இதைத்தான் நீ கொடுக்க இருந்தியா? இதுக்காக தான் நீ வந்தியா? எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் யாருமே கொடுத்ததில்ல. லக்ஷ்மி, நான் இங்க வேற ஒரு வேலையா தான் வந்திருந்தேன். அது நான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்த பிடிச்சிருந்தது. அதனால உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் இத போட்டு காட்டவா? யா, ஷூர். இப்ப வரேன். சரி, நான் சேஞ்சிங் ரூம் 5ல தான் இருப்பேன். மை ஃபேவரட் 5. மலிஷ்கா சேஞ்சிங் ரூம்ல தான் இருக்கா. லக்ஷ்மியும் சேஞ்சிங் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் முடிச்சிடும். நோ. லக்ஷ்மி எங்க? அவங்க நம்மள இங்க தானே வர சொன்னாங்க. இங்க தான் வர சொன்னா. சரி, வாங்க தேடி பார்க்கலாம். ரிஷி, மை காட், ரிஷி எங்க போனா? ஒருவேளை சேஞ்சிங் ரூம்க்கு வெளியில நான் தான் நிக்க சொல்லியிருந்தேன். அங்கதான் இருப்பா. நான் போய் பார்க்கறேன். மலிஷ்கா, அவங்க ரெண்டு பேருமே போய் சேஞ்சிங் ரூம்ல தான் இருக்காங்க. தப்பி தவறி மலிஷ்கா மட்டும் பார்த்துட்டானா தென் ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அவளை என்னால கண்டிப்பா சமாளிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சேஞ்சிங் ரூம் எங்க இருக்கு? அந்த சைடு. தேங்க்யூ. ஒருவேளை லக்ஷ்மி என்ன இங்க பார்த்துட்டா அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் எதுக்காக இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கேன்? ஓ மலிஷ்கா, கதவு கொஞ்சம் சீக்கிரம் தர. ஒரு நிமிஷம். நீயா? கதவு எப்படி திறந்தது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.